உயரமான இடங்களில் வளிமண்டல அழுத்தம் குறையும் போது பயணிகளுக்கு உயர நோய் ஏற்படுகிறது. குறைந்த அழுத்தம் காற்றை மெல்லியதாக்குகிறது. ஆக்சிஜன் சதவீதங்கள் மாறாமல் இருந்தாலும் கிடைக்கும் ஆக்சிஜனை குறைக்கிறது. தலைவலி, குமட்டல், எரிச்சல், சோர்வு மற்றும் மூச்சு திணறல் ஆகியவை பொதுவான அறிகுறிகளாகும். உயரம் அதிகரிக்கும் போது ஆபத்து அதிகரிக்கிறது. 14,000 அடி உயரத்தை அடையும் மக்களில் 40% பேர் நோயால் பாதிக்கப்படுகின்றனர். முதன்மை ஆபத்து காரணிகளில் மிக வேகமாக ஏறுவது மற்றும் நீங்கள் தூங்கும் உயரம் ஆகியவை. இந்த நோய் முதன்மையாக மூளை மற்றும் நுரையீரலை பாதிக்கிறது. இது கடுமையான மருத்துவ நிலைகளுக்கு வழிவகுக்கும். குறிப்பிடத்தக்க வகையில் அதிக உடல் தகுதி தனிநபர்களை உயர நோயால் பாதிக்கப்படுவதிலிருந்து பாதுகாக்காது. சுவாசத்தை அதிகரிப்பதன் மூலமும் ஆக்சிஜன் போக்குவரத்துக்கு அதிக சிவப்பு இரத்த அணுக்களை உற்பத்தி செய்வதன் மூலம் உடல் சரி செய்கிறது. சிகிச்சைக்கு உடனடி ஓய்வு மற்றும் குணமடைய குறைந்த உயரத்திற்கு இறங்குவது அவசியம். உங்கள் உடல் பழகுவதற்கு போதுமான நேரத்தை அனுமதிக்க மெதுவாக ஏறுவதன் மூலம் உயர நோயை தடுக்கவும். இந்த நோய் முதன்மையாக மூளை மற்றும் நுரையீரலை பாதிக்கிறது. இது கடுமையான மருத்துவ நிலைகளுக்கு வழிவகுக்கும். குறிப்பிடத்தக்க வகையில் அதிக உடல் தகுதி தனிநபர்களை உயர நோயால் பாதிக்கப்படுவதிலிருந்து பாதுகாக்காது. சுவாசத்தை அதிகரிப்பதன் மூலமும் ஆக்சிஜன் போக்குவரத்துக்கு அதிக சிவப்பு இரத்த அணுக்களை உற்பத்தி செய்வதன் மூலமும் உடல் சரி செய்கிறது. சிகிச்சைக்கு உடனடி ஓய்வு மற்றும் குணமடைய குறைந்த உயரத்திற்கு இறங்குவது அவசியம். உங்கள் உடல் பழகுவதற்கு போதுமான நேரத்தை அனுமதிக்க மெதுவாக ஏறுவதன் மூலம் உயர நோயை தடுக்கவும்.